गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு விசேஷம் கேட்டால்னா பௌர்ணமி. பௌர்ணமியை சமஸ்கிருதத்தில் பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. குரு பூர்ணிமா இன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. ரொம்ப ரேராக தான் வரும் குரு பூர்ணிமா. அப்பேற்பட்ட இந்த ஒரு மிகச்சிறந்த நன்னாளில் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் நடத்திட்டு வர அற்புதங்களை சொல்லலாம்னு இருக்கு. இன்னைக்கு இல்லை, கடந்த 2 வருஷத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய மகா சுவாமிகள் நடத்திட்டு வரத நான் கேட்டதையும் படித்ததையும் உங்களுக்கு சிறு கதை வடிவில் சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கலாமா? அது பெரியவா கால்நடையாகவே பாரதத்தை 3 முறை வலம் வந்தவா. எல்லாருக்கும் தெரியும், அவர் கால்படாத கிராமங்களே இல்லைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி பல காலத்துக்கு முன்னால் பெரியவா காளஹஸ்தி தங்கியிருக்காங்க. காளஹஸ்தி உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த க்ஷேத்திரம். சிவக்ஷேத்திரத்தில் மிகச்சிறந்தது ஒன்று காளஹஸ்தி. காளஹஸ்தி தங்கியிருக்கா பெரியவா. காளஹஸ்தியில் 3 மலைகள் உண்டு. அதில் நடுவில் உள்ள மலை பேர் கைலாசகிரி. அந்த கைலாசகிரியை பெரியவா தினமும் மலை வர பழக்கம் உண்டு. அங்கே தங்கியிருக்கிறச்ச ஒரு ராமபக்தர் வெங்கட்ராஜுலுன்னு பேர். பெரியவா மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். ஒவ்வொரு நாளும் பெரியவா அந்த கைலாசகிரியை சுற்றி வரும்போது இவனும் பின்னாலே போவார். பெரியவா எங்காத்துக்கு வரணும், பெரியவா எங்காத்துக்கு வரணும், பெரியவா எங்காத்துக்கு வரணும்னு சொல்லிகிட்டே போவார். பெரியவா அதை காதலை வாங்கிட்டதாகவே தெரியல. இவருக்கு ஒரே மனக்குறை வெங்கட்ராஜலுக்கு. ஏன்னா நம்ம கூப்பிட்டு பெரியவா செவி கொடுக்க மாட்டேங்களே, செவி கேட்டாலும் இல்லைன்னு தெரியலையே, நம்ம சொல்கிறது காதல் விழதான் தெரியலையே, ஏன்னா அவள் பக்கத்தில் இருக்க பாரிஷாதா தான் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி இவருக்கு மனதில் ஒரு கிளேசம் வெங்கட்ராஜலுக்கு. அதனால் அவர் அதெல்லாம் கைவிடலை. அவர் மிகச்சிறந்த ராமபக்தர். டெய்லி காலையில் குளிச்சுட்டு அவர் பூஜையை பண்ணுவார். ராம பூஜையை பண்ணிவிட்டு பெரியவா பண்ணுற பூஜையை பார்க்குறதுக்கு வந்துடுவார். இங்கே எங்கள் பெரியவா தரிசனத்துக்காக அவர் தங்கியிருக்கிற மடத்துக்கு டெய்லி வந்துடுவார். பெரியவா காதலை வாங்கிட்டது இல்லை அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சாலும் மனசில் அந்த ஒரு மன அழுத்தம் இருந்தாலுமே பெரியவா மேலே ஒரு அளவு கடந்த பக்தி அவருக்கு. அதனால் டெய்லி வராமல் இருக்கவே மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு நாள் கைலாசகிரியை சுற்றி வந்துட்டு இருக்கா பெரியவா. அப்போ எங்காத்துக்கு வரணும் எங்காத்துக்கு வரணும்னு சொல்ல அதே குரல் கேட்குறது. ஆனால் அன்றைக்கி அவர் வரல, ஆத்திரம் பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். யார்? வெங்கட்ராஜ். கைலாசகிரியை சுற்றி பாரிஷாவில் நடந்து வந்துருக்கும்போது வர வழியில் ஒரு வீட்டு முன்னால் நிற்கிறார். பெரியவாளுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு அது மிகப்பெரிய ஆச்சரியம். பெரியவா செய்கிறது எல்லாமே ஆச்சரியம் ஒன்றும் செய்யறதா இல்லையா? என்ன வெங்கட்ராஜ் வானது வெங்கடா வெங்கடான்னு கூப்பிடுறா பெரியவா. கூப்பிட்டுட்டு டெய்லி என்ன எங்காத்துக்கு வா எங்காத்துக்கு வா எங்காத்துக்குவான்னு சொல்லுவேன். நீ உங்கள் ஆத்து வாசலில் நிற்கிறேன், என்னை கூப்பிட மாட்டேங்கிறியே நீ அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே சொல்கிறார் பெரியவா. வெங்கட்ராஜுலு உள்ளேருந்து தரன்னு ஓடி வர்றார். ஏதாவது சமையல் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டார். பூஜைக்கு செஞ்ச நைவேத்தியத்தில் இருந்த ஒரு கல்கண்டு வாயில் போட்டுருக்கார். வாயில் பதப்பின்னு இருக்கார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெங்கட்ராஜுக்கு சாட்சாத் அந்த பரமசிவன் பரமன் வாசலில் நிற்கிறான். எப்படி உள்ள வான்னு எப்படி கூப்பிடுறது? வாயில் கல்கண்டு அடைக்கின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. பெரியவா முன்னால் கல்கண்டை துப்பவும் முடியாது, அப்படியே விழுங்கவும் முடியாது. கண்ணேந்து ஜலஞ்சலமாக கொட்டுறது. பெரியவா சொல்கிறது உண்மைதான். டெய்லி வா வாவான்னு கூப்பிட்டு வாய் திறந்து இப்போ கூப்பிட முடியாது நல்ல இருக்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதை முழுங்கிட்டார். கல்கண்டை தொண்டையில் அடைச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் முழுங்கிட்டார். முழுங்கிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறார்.
பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுற பெரியவா ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு சொல்லும்போது வெங்கட்ராஜில் சொல்கிறார் பெரியவாட்ட, பெரியவார்த்த சமைக்கிற தப்பான கூட வாயில் கல்கண்டு போட்டுருந்தேன், அந்த எச்சி உங்கள் மேலே பட்டுடும் அப்படிங்க வல்லவான்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயந்துட்டே தான் பெரியவா கூப்பிடல முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. பெரியவா எல்லாம் அசடித்தனமாக நீ பேசுகிறேன் வெங்கட்ராஜன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு இது காளகஸ்தி க்ஷேத்திரம் தெரியுமா, நீ இருக்கிறது எவ்வளோ பெரிய க்ஷேத்திரம்னு உனக்கு தெரியுமா? இந்த க்ஷேத்திரத்தில் தான் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணார். அவர் எப்படி பூஜை பண்ணார்? வாயில் எடுத்துன்னு வர இந்த தண்ணியை தான் அபிஷேகம் பண்ணார். தலையில் தான் ஏற்கனவே சொல்லின்னு வந்த அந்த காட்டுப்பூக்களை தான் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் வாயில் அடக்கின்னு வந்த அந்த மாமிச துண்டை தான் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணார். சிவபெருமான் அவருக்கு வழிகாட்டல் இல்லையா? அவருக்கு தன்னை சுயரூபத்தை காட்ட கண்ணப்பன் அண்ணாராக மாற்றலையா? அந்த மாதிரி க்ஷேத்திரம் அது தெரியுமா? இதே தான் நம்ம சிவானந்த நிலையில் கூட இவர் சொல்லியிருக்கா, யார் நம்ம ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு, பக்திக்கு தான் மெச்சனமே தவிர கண்ணப்பனாயிரம் மிக உயர்த்தியாக தான் அதில் பாடியிருக்காரு. அதனால் இந்த காலகட்டத்தில் எச்சில் தோஷங்கிறதே கிடையாது. அதனால் நீ கவலைப்பட வேண்டாம், புரியுறதா? கவலைப்பட்டு மன சஞ்சலப்படங்கிற அவசியமே கிடையாது. உண்மையான பக்தி தான் முக்கியமே தவிர நீ செய்கிற உடவுடவமான அந்த பூஜை புனஸ்காரங்களோ இல்லைன்னா பூர்ணகும்பம் மரியாதையை எடுத்து என்னை கூப்பிடுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உண்மையான அன்பு, உண்மையான பக்தி வச்சுட்டா போதும். நான் மட்டும் கிடையாது, நீ தினந்தோறும் கும்புரிய சாட்சாத் அந்த ஏகபத்திரி வரதன் ஸ்ரீராமன் அவனும் உனக்கு காட்சி தருவான் கொஞ்ச நாளில், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு தாரையாக கண்டு விழ தண்ணி விழ ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு? வெங்கட்ராஜன். ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது தினந்தோறும் கூப்பிட்டு இருக்காரு வெங்கட்ராஜன், வாங்கோ வாங்கோ வாங்கோ. அன்றைக்கெல்லாம் போகலை, திடீர்னு ஒரு நாள் அவர் வராதனைக்கு போகிறார். கரெக்டாக வெங்கட்ராஜன் வீட்டு முன்னால் நின்று வெங்கட்ராஜன் கூப்பிட்றார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உண்மையான அன்பு, உண்மையான பக்தி, இது ரெண்டும் தான் முக்கியம். அது ரெண்டுக்குத்தான் கடவுள் செவிசாய்ப்பார்ங்கிறத தன்னுடைய இந்த ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, சிறிய இதும்போது பெரியவா காமிச்சிட்டார். அதனால தான் சொல்கிறேன், பெரியவா நம்ம மனித ரூபம் எடுத்த ஒரு கடவுள், சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான் பெரியவா. பெரியவா தான் பரமேஸ்வரன். பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும், அவர் பார்த்துப்பார் எல்லாம், புரியுறதா? பெரியவா பெரியவா பெரியவா, அவருடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போதும், மிக வசதி. நம்ம வேண்டியதெல்லாம் தெய்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம் வரும், நடமாடிய தெய்வம், நடமாடிக்கொண்டிருக்கிற தெய்வம் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு குரு பூர்ணிமா, அதனால் அவரை மீண்டும் ஒரு முறை ஆத்மார்த்தமாக நம்ம வணங்கி பெரியாளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று மென்மேலும் சிறப்புற வாழும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு சின்ன அற்புதத்தோட அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.